ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். எஸ், கபடி தான், பிகேஎல் தான், ஆப்ஷன் தான், தேடி தான் தெரிஞ்சிச்சு. என்ன பேச போகிறேன், நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் ஃபேன்ஸ். எஸ், அண்ட் தமிழ் தலைவாசை பற்றி நிறையா இருக்குது பேசுறதுக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டோம், ரைடர் எந்த ரைடர் எடுத்தால் சான்ஸ் இருக்குது, எடுத்தால் நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன். எல்லாம் 7 ரைடரும் எடுக்கணும்னு நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஃபண்டு வேணும். 7 பேர் தான் விளையாடவே முடியும். ஸோ அதனால் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். யார் யாருக்கு பிடிக்கலையோ இங்கேருந்து அப்படியே போயிடலாம். நேற்று ஒருத்தர் கூட போட்டார், ஏன்னா ரொம்ப நேரம் அறுத்துட்டே இருக்கீங்க, விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்க. ரொம்ப பிஸி போயிருக்கு அவர். ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடணுங்களார் அவர். ரைட், டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யங்ஸ்டர்ஸ், ரைட், வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி தேர். அந்த இடத்துல டாலரன்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். அதனால் ஹேவ் சம் பேஷன்ஸ். பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும், பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அவங்க வந்து இது பெருசாக இருக்குது, எனக்கு மட்டும் குட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் மெம்பர் சேர்ந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேசுங்கிறாங்க. அது ஒன்று. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன பேச போகிறேன், ரைடர் பேசியாச்சு. அப்புறம் டிஃபென்ஸு, பேட்ஸ்மேன் பேசினா பவுலர் பேசி தானே ஆகணும். பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட், அது மாதிரி டிஃபெண்டர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். நீங்கள் பாட்டு பவன், பர்தீப், நவீன், தேவாங்கலாம் அவுட் பண்ணலன்னு வச்சுங்களேன், 1000 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு சீசனும். ஸோ வேலை அவங்கள அவுட் பண்ணணும். அவுட் பண்ணுறது யார் அவுட் பண்ணணும்? கோச் வந்து அவுட் பண்ண முடியாது, பிளேயர் தான் அவுட் பண்ணணும். இல்லை ஆடியன்ஸாக நம்ம வெளில உட்காந்து நம்ம அவுட் பண்ண முடியாது. அப்போ யூனிட் டிஃபென்ஸ். ஸோ இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு 7 டிஃபென்ஸ் சொல்கிறேன், டிஃபெண்டர்ஸ். இதில் யார் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது கபடி பற்றி, உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். சார் 2:30 மணிக்கு தமிழ் தலைவாச இன்ஸ்டாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, போய் பாருங்கள். 5 மணிக்கு பண்ணுறாங்க. அப்போ தான் நான் ஆஃபீஸ் வேலையை விட்டு குடுக்குன்னு போய் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அண்ட் இப்போ தான் 36,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். நல்லா பிரபலப்படுத்தி விடுங்க. ரைட், டிஃபென்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் அவைலபிள் நம்மகிட்ட டிஃபெண்டர்ஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஆமாம், நிதிஷ்குமார் இருக்கார் லெஃப்ட் கார்னர், அப்புறம் சாகர் ராத்தி இருக்கார் ரைட்டு கார்னர். 2 பேரும் சாலிட் லெஃப்ட் அண்ட் ரைட். எங்கே பிரச்சனை வரும், யாருக்காவது ஒருத்தர் இன்ஜுரி ஆச்சுன்னா பிரச்சனை வரும். ரெக்கார்ட் இருக்கேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையே. சாகரே கடந்த 3 சீசன் எத்தனை மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டாரு. அதனால தான் நான் சாகரை இவர் ஷாதுல் எடுக்கத்தா நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் அண்ட் டிஃபென்ஸ் இன்னும் நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. அதில் நிதிஷ் இருக்கார் இப்போ எல்லாமே இருக்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அதுதான் கேள்வி. பிளான் பி, யூ ஷுட் ஹேவ் பிளான் பி, பிளான் சி, எந்த ஒரு விஷயத்துக்கும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஊருக்கு திடீர்னு பஸ் பிரேக் டவுனு, விழுப்புரம் போகணும், என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இறங்கி ட்ரெயினில் ஏறி போகல. அது மாதிரி தான். அதே மாதிரி யூனிட் பிளான் பி, அதுக்காக தான் சொல்கிறது. இன்ஜுரி ஒன்றும் பூச்சி இல்லையா? போன சீசன் எத்தனை பேர் 22 மேட்ச்சில் நாங்கள் சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு 2 பேர் தான், நிதிஷ்குமார் அண்ட் பஸ்தாமி நினைக்கிறேன். பாக்கி எல்லாருமே 16 மேட்ச் 17 மேட்ச்சில் வந்தாங்க. அந்த மாதிரி ஆகாதுன்னு நிச்சயம் டெல்மி. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஆப்ஷன் முடிஞ்சுன்னா உங்கள் பிளேயர் இருக்க வெளியில் இருந்தால் பிளேயர் எடுக்கணும். அதனால தான் சொல்கிறது. அவர் இருக்காரு விளையாடுவார தெரியல. பவனே 10 நிமிஷத்தில் இன்ஜுரி. நவீன் எக்ஸ்பிரஸ் போன சீசன் இன்ஜுரி. எவ்வளோ இன்ஜுரி லிஸ்ட்டு போட்டால் அதுக்குன்னே இன்ஜுரி லிஸ்ட்டே ஒன்று போட்டுட்டு இருப்பேன் நான். IKL இன்ஜுரி கபடி லீக்னு. எனிவே யாரும் இன்ஜுரி ஆகக்கூடாது தான். பட் இன்ஜுரி இஸ் நோபடி இஸ் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஃபாஸ்ட் கேமில் எப்போ வேணால் டுடுக் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்காக தான் அது. சரி, லெஃப்ட் கார்னர் ரைட்டு கார்னர் சொல்லிட்டேன். இப்போ கவருக்கு வருவோம். தருண், அதான் அந்த நியூஸ் பேப்பர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். ரைட், அவரை பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவார், மேட்ச் ஸ்டார்ட் ஆனதான் தெரியும். அவர் இருக்கார். அப்புறம் ஆஷிஷ், அவர் ஒரு லெஃப்ட் கவர். அப்புறம் ரோனக் ரைட் கவர். 2 பேரையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் சாகர் மாதிரி ஆளை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் கஷ்டம். இவங்கெல்லாம் மோஹித் அண்ட் அபிஷேக் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அவங்களோட கேலிபர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கவர் டிஃபெண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். கார்னரோட கவர் எப்படி கவர் பண்ணுறாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஃபென்ஸ் வால். ரைட், அப்போது டிஃபென்ஸுக்கு இப்போ வந்து 7 பேர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் பேசுகிறேன் எஃபிஎம்ஐ பற்றி. ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஒரு பிளேயர் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறது எப்படின்னா, 40,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு அவரை 4லேருந்து உனக்கு 12,000னா எப்படி இருக்கும் மனநிலைமை? வேறு கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், என்ன சார் சில்லியாக பேசுகிறேன்னு, ஸ்போர்ட்ஸ் வேறு ஆஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் வேறு ஜாப் வேறு அப்படின்னாரு. அவருக்கே ஒரு நல்லா பதில் கொடுத்தாரு. சரி, நானும் என் பங்கு இன்னொரு பதில் ஒன்று கொடுத்துட்றேன். பிரதர், ஜாப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாம் ஃப்ரீயாக விளையாடுறாங்க, ஆப்ஷனுக்கு வராங்களே, அப்புறம் ஏன் ஆப்ஷன் நடத்துறீங்க, ஏன் பிட்டிங் நடத்துறீங்க? ஸ்போர்ட்ஸ் வேறு ஜாப் வேறுன்ட்டு சம்பளம் கொடுக்காம விளையாட வைங்களேன் பார்ப்போம். இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ். அது கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், பில்லியன் கணக்கில் கொடுக்குறாங்க. ரொனால்டாக்கலாம் எதுக்கு? ஸ்போர்ட்ஸ் வேறு இது வேறு இருந்தால் ஃப்ரீயாக விளையாடுவாங்களா? அதுவும் இல்லாமல் இவங்களோட கேரியரே இதுதான். இவங்களோட ஸ்மால் ஸ்பேன் 4-5 வருஷம் தான் விளையாட முடியும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பீக்கில். அந்த நேரத்தில் சம்பாரிச்சா தான் உண்டு அவங்களோட லைஃப் லாங்க்கு. அந்த இடத்துல போய் ஜாப் வேறு ஸ்போர்ட்ஸ் வேறுன்னா எனக்கு புரியவே இல்லை என்ன இது மைண்ட் செட்டுன்னு. ஸோ டெஃபினெட்லி அதனால தான் சேலரி இஸ் மஸ்ட். சேலரி தானே டிட்டர்மைன் பண்ணுது. ஷாதுல் எங்கே போகிறாரு, பவன் எங்கே போகிறாரு, பர்தீப் எங்கே போகிறாருன்னு. ஸோ எதுக்கு பின்ன இவ்வளோ பெரிய ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காங்க? ஸோ நான் சில்லியா இல்லை அவர் சில்லியா தெரில. சில்லியாக பேசினார் அந்த சில்லி மேன். யார் இங்கே சில்லின்னு நீங்கள் தான் சொல்லணும்.
ஜாபு ஸ்போர்ட்ஸ் இதுனா இந்த மோமெண்ட் பணம் வந்தால் அது ப்ரொஃபஷனலிசம் தான். எஸ், யூடியூப்பில் என் வீடியோ வேணால் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். பட் யூ கேனாட் பிரிக்க முடியாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஜாப் தான் அது. இல்லைன்னா எது கேடுற ஆளுக்கு டோஸ் விட்டுட்டு இருந்தார் போன சீசன் ஓனர். ஜாப் வேறு, ஸ்போர்ட்ஸ் வேறு, என்ன தட்டி கொடுத்து போயிட்டு இருக்கலாம்ல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் நம்பர் 1 லேர்ன். நான் என்ன சொல்கிறேனோ அது கவனிங்க. பிடிக்கலையே பார்க்காம போயிட்டே இருக்கணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் ஆர் சிமிலர் தான். இந்த மூமெண்ட் சம்பளம் வாங்கும் போது வாங்கி தான் விளையாடணும். அவங்க ஜாபே ப்ரொஃபஷன், இன்கம் அவங்க ஃபேமிலி நடத்த வேண்டாமா? இப்போ கூப்பிட்டு சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் ஷாதுலுக்கிட்டேயோ இல்லைன்னா அஸ்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் வேறு சேலரி வேறு அவர் சொல்லிட்டாரு அந்த நேரு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டில். அதனால் என்ன பண்ணுறேன், நீ சிவாஜி போட ரஜினி மாதிரி ஒரே ₹1 டோக்கன் வச்சுக்கோ, விளையாடுன்னு வச்சுங்களேன். எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு. விஷயத்துக்கு வந்துடுவோம். ரைட், அவைலபிள் யார் யார் இருக்கா? அப்வியஸ்லி ஷாதுலு கூட்டின்னு வந்துடுவோம். நான் எப்போதும் ஷாதுலு ஆல்ரவுண்டர் இஸ் தேர். முதல்ல சொன்னதான், நிதிஷ்குமாருக்கு சப்போஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிளான் பி ரெடியாக வைங்க. இன்ஜுரி வந்து ஆயிருக்கு ஃபாஸ்ட்டில், அதனால் சொல்கிறேன். அப்புறமா ஆள் இல்லைன்னு 7 பேர் நேற்று போன சீசன் நம்மளுது இன்ஜுரி ஆகி சப்ஸ்டியூட்டில் உட்காந்துருந்தாங்க. மாசான முத்து, விஷால் சாலு, ரோனக், சச்சின் தன்வர், சாஹில் குல்லையா, சாகர் எல்லாருமே. ஸோ அப்புறம் எந்த பேசுன்னு சொல்கிறீங்க? நிதிஷ் இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம் தான். இல்லைன்னா புட் எ கொஸ்டின் மார்க். ரைட், ஷாதுலு ஆச்சா, அவர் பார்த்தீங்கன்னா சொல்ல வேணாம் கேலிபரு. அடுத்தது வந்து அங்கித் ஜக்லான். பார்ட்னர் மேரேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 79 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் 25 மேட்ச்சில். ஃபைனல் போனதுக்கு இவர் ஒரு ரீசன், அங்கித் ஜக்லான் பார்ட்னர் பேரண்ட்ஸ். அப்புறம் யோகேஷ் தையா, எஸ் ரைட் கவர். அவர் டபங் டெல்லிக்கு உள்ளார். அவர் 75 பாயிண்ட் எடுத்தார் 22 மேட்ச்சில். டாப் கிளாஸ் பிளேயர், ரைட் கார்னர். அவரை நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. அண்ட் ஆக்சுவலாக 2 ரைட் கார்னர் இருக்கு, ஆல்ரெடி கார்னர் இருக்கேம்பிங்க. அதே தியரி தான். திருப்பி ஒரு 3 நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், சொல்லியிருப்பேன் எதுக்கு இன்னொரு ரைட் கார்னர் வேணும்னு. அதே பதில் தான். ரைட், அப்புறம் நிதின் ராவல், எஸ் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். இதுலேயும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு உங்களுக்கு. ரைட்லேயும் பெங்களூர் புல்ஸ் விளையாண்டார். அஜிங்கே பவார் இவரெல்லாம் இல்லை, பர்தீப் நர்வால் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தார். 22 மேட்ச்சில் 74 பாயிண்ட் எடுத்தார் போன சீசன். வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் தீபக் சிங், இவர்கிட்ட ஒரு நமக்கும் அவருக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. திரும்ப சொல்கிறேன் நீ அப்படி இல்லை, உண்மை தானே. அண்ட் இவர் ரைட் கவர், பார்ட்னர் பேரண்ட்ஸ் விளையாடுறாரு. 25 மேட்ச்சில் 64 பாயிண்ட் எடுத்தார். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, போன சீசனை தமிழ் தலைவரில் 3 ரைட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார். திரும்பி போகிறவர் ஒருத்தர் ஓடி போய் காலை பூச்சி இழுக்க போனால் அவர் வேறு அவுட்டு. ஸோ இவரும் உங்களுக்கு ரைட்லேயும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ தீபக் சிங் இஸ் அன் ஆப்ஷன், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அங்குஷ் ராத்தி, அவர் ஒரு லெஃப்ட் கார்னரு. அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், 23 மேட்ச்சில் 68 பாயிண்ட் எடுத்தார். ஜேபிபி, அதான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர். அவரை கூட ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் சுல்தான், எஸ், இப்படி ஒரு டுப்கி கிங் ஹையஸ்ட் இதோ அதே மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் கிரிக்கெட்டில் முரளிதரன் டெஸ்ட்டில். ரனில் வந்து சச்சின் டெண்டுல்கர். அதே மாதிரி தான் இதுலேயும் டுப்கி கிங் பர்தீப் நர்வால் தான் ஹையஸ்ட் ரைடு எடுத்தவர் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஃபசல் அட்ராச்சாலி, சுல்தான் ரொம்ப நல்ல பிளேயரு, நல்ல லீடர், நல்ல மோட்டிவேஷனாக பேசுவார். அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். கபடி கேம் நாலேஜ் நிறையா இருக்குது. அவர் 19 மேட்ச்சில் 59 பாயிண்ட் எடுத்தாருங்க போன சீசன். லெஃப்ட் கார்னர். பெங்கால் வாரியர்ஸ் விளையாண்டார். மணி கூட யார் தெரியல, மணி சார் இல்லை, வருது தக் லைஃப். அதை ரிவ்யூ அப்புறம் பார்க்கலாம், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. இந்த மணி இல்லை, மணிந்தர் சிங், அவர் கூட விளையாண்டவர். எனவே இது ரொம்ப லாங்காக போச்சு. அந்த சில்லி மேட்டரை பற்றி நான் பேசுகிறது சில்லியாக இருந்ததா இல்லை சில்லியில் சார் கரெக்டு தானே நீங்கள் ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள். ஒருவே 10 பேர் லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப், சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.